இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லிவிங் வில் இல்ல அட்வான்ஸ்டு டைரக்டிவ். இது அப்ராட்ல பாப்புலரா இருந்தது. இப்போ இந்தியாலையும் இது லீகலைஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, அது வந்து நம்ம எண்ட் ஆஃப் லைஃப், அதாவது லேட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நம்மளால முடிவெடுக்க முடியலன்னா முன்கூட்டியே நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, பர்டிகுலர்லி அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம வேணாங்கிறத இதுல சொல்றது தான் இந்த லிவிங் வில். இது எப்ப அப்ளை ஆகும்னா, ஒரு டெர்மினலி இல்னஸ், அட்வான்ஸ்டு கேன்சரோ இர்ரிவர்சிபிளி அன்கான்சியஸ் ஸ்டேட் இந்த மாதிரி போயிடுறாங்கன்னா அதுல ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர அக்ரெசிவா மேலும் மேலும் உயிரை பிழைக்க வைக்கிற சிகிச்சை வேண்டாம் அப்படிங்கிற இதை சொல்றதுதான். இது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 விட்னஸோட மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணா இது செல்லும்னு இருந்தது. இப்ப அதையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நோட்டரி பப்ளிக்கோ இல்ல ஒரு கெசட்டட் ஆபீசரோ சைன் பண்ணாலே இந்த லிவிங் வில் வந்து ஆக்டிவ் ஆயிடும். ஸோ இதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா எமோஷனல் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் இருக்குங்கிற காரணத்தால சில டைம் ரொம்ப டெர்மினல் இல்னஸ்ல கூட லாஸ்ட் வரைக்கும் அக்ரெசிவா ட்ரீட் பண்றாங்க. அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா இதை முன்கூட்டியே நம்ம லிவிங் வில்ல எழுதி வச்சிடலாம். தேங்க்யூ.